சார், சாப்பாட்டில் ஃபுட்டில் ஏதாவது மாற்றி இதை சரி செஞ்சிட முடியாதா? சரியாக சாப்பிடாதனால சத்து குறைபாடுனாலயா இது வந்திருக்குது? இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. சரிதானே, உணவு என்பது வெறும் இன்றியமையாத தேவைகளில் ஒன்று அல்ல. உணவு என்பது ஒரு அரசியல், அடையாளம், பொருளாதாரத்தின் வெளிப்பாடு. அதையும் தாண்டி நோய் ஏற்படுத்துதா, நோய் தீர்க்குதா அப்படிங்கிற நம்பிக்கையில் இரண்டரை கலந்த விஷயம். அப்போ உணவிற்கும் மனநலருக்கும் தொடர்பு இருக்கிறதா? வாங்க பார்க்கலாம். நான் மனநல மருத்துவர் டாக்டர் அபுபக்கர், மனநல மருத்துவர் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் மருந்தாயா சாப்பிட்டான், அவனுக்கு உணவு தாயா மருந்து அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வள்ளுவனை கூட இழுத்துருவோம். மருந்தென வேண்டாம் யாக்கைக்குன்னு வள்ளுவன் சொல்லியிருக்காயா அப்படின்னு சொல்லுவான். வள்ளுவன் மட்டுமா சொல்லியிருக்கான், ஹிப்போக்ரட்டிஸ் கூட சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்க. லெட் ஃபுட் பி தை மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்போக்ரட்டிஸ் தான் சொன்னானான்னு இன்னும் நமக்கு தெளிவாக தெரியாது. இதனுடைய உச்சம், இந்த மாறுதொட்டி சொல்லும் பொழுது இதனுடைய உச்சம் என்னென்னா, சில சமயம் நவீன மருத்துவத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை கூட காமிக்கும். பட் இதில் ஒரு தெளிவின்மையும் சேர்ந்தே தான் இருக்குது. ஏன், கான்செப்சுவலி உணவுங்கிறது நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது, வளர்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கான ஆற்றல் கிடைப்பதற்கு, நியூட்ரியன்ஸ் கிடைப்பதற்கான நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது. ஆனால் மருந்துங்கிறது வந்து நம்ம இப்போ ஏதோ ஒரு நிலை குன்றி இருக்கிறோம், அதை சரி செய்வதற்காக எடுத்துக்கிறது. அப்போ இது ரெகுலர் ப்ளஸ் ஏதோ ஒரு பிரேக்குக்கு வேற ஒரு இலக்கை வைத்து சாப்பிடுங்கிற அந்த கான்செப்ட் வேறுபாடுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, 19ஆம் நூற்றாண்டில் தான் முத செயற்கை மருந்துன்னு ஒன்று தயாரிக்கிறாங்க. செயற்கை மருந்துன்னா என்ன? இயற்கையில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வைத்து விளையாட கொண்டு இருக்கும் பொழுது ஒரு செயற்கையாக ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அதுதான் முதல் சிந்தட்டிக் ட்ரக். அது வரைக்கும் இயற்கை தழுவி, உணவை தழுவிய உள்ள மருந்துகள் தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆதி மனிதன் வரைக்கும் இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வேறு வழியே இல்லை. அப்போ நிறைய உணவு சார்ந்த விஷயங்கள் தான் வந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேராசிட்டமால் ஒரு மரத்தை, ஓல்டு வில்லோ, ஒயிட் வில்லோ ட்ரீயுடைய பட்டை, அதில் இருக்கக்கூடிய ரசாயன பொருட்களை சுத்திகரிக்கப்பட்டு எடுத்தது. இது மாதிரி ஆன்டி மலேரியல் ட்ரக் ஒரு மரத்துடைய பட்டை. மனநலம் சார்ந்த மருத்துவத்தில் ரிசர்பின் அப்படிங்கிற ட்ரக்கு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்பகந்தி அப்படிங்கிற செடியிலிருந்து வந்ததாக சொல்லுவாங்க. அப்போது இது இப்படி தான் வந்திருக்க முடியும். சரி, தற்சமயம் உள்ள சூழல் என்ன? உணவிற்கும் மனநலனுக்கும் தொடர்புண்டா அப்படின்னு இதை கேள்வியை முன் வச்சிட்டோம்னா 3 கேள்விக்கு விடை சொல்லணும். ஒன்று, என்ன தொடர்பு? ரெண்டாவது, நல்லா இருக்கேன், இந்த நல்லா இருக்கிறத பேணுவதற்கு ஏதாவது உணவு சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா இந்த மாதிரி நல்லா இருந்துகிட்டே இருப்பேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம். மூணாவது, பிரச்சனை ஆயிடுச்சு, சோகமாயிட்டேன், பதட்டமாயிட்டேன், இதுக்கும் இதை தீர்ப்பதற்கு வெறும் உணவு மட்டும் போதுமா? இப்படி 3 கேள்வியை முன்வைக்கலாம். இந்த 3 கேள்வியும் 3 அடுக்காக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். முதல் கேள்வி, உணவிற்கும் மனநலனுக்கும் தொடர்பு இருக்கா? உணவு ஊட்டத்திற்கும் நலனுக்கும் தொடர்பு இருக்கு. மாற்றிட்டேன்ல, உணவு ஊட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து நியூட்ரிஷன், ஃபுட் அப்படின்னு சொல்லலை. நியூட்ரிஷனுக்கும் ஹெல்த்துக்கும் தொடர்பு இருக்குது. இது நமக்கு தெரியுமே, உடல் நலத்திற்குமே அது தொடர்பு இருக்குது. அதாவது சப்போஸ் நியூட்ரிஷனே இல்லாத உணவு, போஷாக்கே இல்லாத வெறும் கேலரி உள்ள உணவுகளை மட்டும் சாப்பிடுவதனால் உடல் பருமன், அதை சார்ந்த நோய்கள் அது எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல் போஷாக்கே அற்ற வெறும் ஹைலி ப்ராசஸ்ட் சுகர், வெறும் சர்க்கரை, எளிதில் செரிமானக்கூடிய சர்க்கரை உணவினை உட்கொள்ளும் பொழுது நல சீர்கேடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பது போல் மனநலனுக்கும் இந்த தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கும். அது என்ன சிக்கல் அப்படின்னா, ரிவர்ஸ் கேஷுவாலிட்டி. அப்படின்னா, நான் சோகமாக இருக்கேன், யார் 2 சாக்லேட்டு, ஏதாவது ஸ்வீட்டு சாப்பிட்டா தான் உண்டு, ஒரு பிரியாணியை தின்னா தான் உண்டு அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிறோமோ, மனநலன் சார்ந்து கொஞ்சம் டவுன் ஆகுமோ, அப்போ எல்லாம் நம்ம இயற்கையாகவே ஒரு மாதிரி ஹைலி ப்ராசஸ்டு சுகர் தேடுவதற்கான ப்ரோக்ராமாக ஆகியிருக்கோம். இது ஒன்று. ரெண்டாவது, மனநலம் பிரச்சனை வந்துருச்சு, இந்த பதட்டத்தில், இந்த சோகத்தில் நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கிட்டத்தட்ட நிராகரிக்கிற நிலைமைக்கு கூட வரலாம். அப்படி இருக்கும் பொழுது உணவு ஊட்டத்து குறைபாடுகளினால் மனநல பிரச்சனை வந்ததா, அல்லது மனநல பிரச்சனையினால் ஊட்டம் இல்லாத உணவினை நாடுகிறோமோ, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இருப்பினும் ஒரு சின்ன சாயல், சரியான ஊட்டமுள்ள உணவு மனநலத்தை பேணும் அப்படின்னு ஒரு சின்ன சாயலை நம் முன்வைக்க முடிகிறது. சரி, இது ஃபஸ்ட்டு கேள்விக்கான விடை. ரெண்டாவது கேள்வி, நல்லா தான் இருக்கேன், அந்த நல்லா இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை நிறைய பேர் கேள்விப்பட ஆரம்பிச்சிருப்போம், ப்ரீபயாட்டிக்ஸ், ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு. அப்போ இந்த பயாட்டிக்ஸ்னு வர்றதுக்கு முன்னாடி இது என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். பிறக்கும் போதே நம்ம வயிற்றில் வந்து சில நுண்ணுயிர் கிருமிகள் இருக்கும். இந்த நுண்ணுயிர் கிருமிகள் எப்படி வருது
எது தீர்மானிக்குதுன்னா, நம்ம எப்படி பிறந்தோங்கிறது கூட தீர்மானிக்குது. சிசேரியன் டெலிவரியா, நார்மல் டெலிவரியான்னு. நார்மல் டெலிவரிக்கு உள்ளவங்களுக்கு இந்த நுண்ணுயிர் கிருமிகள் அதிகமாக இருப்பதாகவும், சிசேரியன் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த நுண்ணுயிர் கிருமிகள் குறைவாக இருப்பதாகவும் ஆய்வுகள் சொல்லும். சரி, நுண்ணுயிர் கிருமிகள் இருக்குது, அது என்ன செய்யுது? இப்போ இந்த நுண்ணுயிர் கிருமிகள் உடல் உள்ளார, அதாவது குடல் வயிற்றுப்பகுதி இதுக்குள்ளார இருக்கும் பொழுது, இந்த வயிற்றுப்பகுதி அல்லது குடல் உள்ள சுவற்றில் உள்ள சில செல்ஸ் அதுக்கு எதிரான ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆரம்பப்படுத்துது, ஒரு இம்யூன் ரியாக்ஷன். இதை ஆரம்பப்படுத்தும் போது இதில் உள்ள இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுனால அதுக்குன்னு சில ரசாயன பொருட்கள், ஒரு சுரபிகள் சில ரசாயன பொருட்களை சுரக்கும். இந்த இது ரத்தத்தில் கலந்து மூளைக்கு போய் அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் சில நடத்தைகள் விளையும். அப்போது ஃபஸ்ட்டு நுண்ணுயிர் கிருமிகள், குடல் சுவற்றில் உள்ள செல்ஸ், அது சுரக்கும் ரசாயன பொருட்கள், அது மூளையின் மேல் உள்ள தாக்கம். கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்னு இதை சொல்லுவோம். இது இப்போதைக்கு எல்லா நோய்க்கும் இதுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்போது இந்த நுண்ணுயிர் கிருமிகளை பேணுவதற்கும், இரண்டாவது குடலின் சுவற்று பகுதியில் உள்ள அந்த ஸ்ட்ரக்சரை கெடுக்காமல் இருக்கிறதுக்கான உணவையும் சாப்பிட வேண்டியது இருக்கும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ். ப்ரோபயோட்டிக்ஸ்னால் நுண்ணுயிர் கிருமிகளையே சாப்பிடுவது. எதை ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டாலும் அது ப்ரோபயோட்டிக்ஸ். ப்ரீபயோட்டிக்ஸுங்கிறது வந்து நுண்ணுயிர் கிருமிகளுக்கு தீனி போடுவது. நான் மட்டும் செரிமானம் செய்யக்கூடிய சர்க்கரை, அதாவது ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்டை எடுத்துக்கொள்ளாமல் காய்கறி பழங்கள் அப்படிலாம் சாப்பிடும்போது நான் கொஞ்சம் செரிமானம் பண்ணுறேன், மிச்சம் என்னால் செரிமானம் பண்ண முடியாத இந்த நுண்ணுயிர் கிருமிகள் செரிமானம் பண்ணிக்கும். ஸோ இப்படி இருக்கிற உணவு ஆரோக்கியத்துக்கு நல்லது. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரக்சர், இந்த குடல் சுவற்று பகுதி உள்ள ஸ்ட்ரக்சர், அந்த எபித்தீலியம், அந்த செல்ஸ், அதை டிஸ்ட்ராய் பண்ணாத உணவுகள், குறிப்பாக ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இதெல்லாம் அந்த சுவற்றை மாற்றி அமைக்கும். அதை செய்யாமல் இருக்கும் பொழுது நம்ம நலன் பேணுவதாக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அப்போ இதை ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம். நம்ம இருக்கிற சாப்பாட்டிலேயே எதை வந்து ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ்னு பார்த்து எதை ஊற வச்சு செய்கிறோம், அதெல்லாம் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ். காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச் உள்ளது எல்லாம் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ். இதை சேர்த்து சாப்பிட்டா போதும். இதுக்கு ஒரு மேஜிக் ரெசிபிலாம் தேவையில்லை. இப்போ மூணாவது கேள்விக்கு வரும். ஏதாவது மருந்து இருக்கா சரி செஞ்சுக்கிறதுக்கு, எனக்கு சோகமாயிட்ட மருந்து இருக்கா சரி செஞ்சுக்கிறதுக்கு? அப்படி ஒரு இன்டர்வென்ஷன் பில், மேஜிக் பில்லுன்னு கிடைக்கல. ஆனாலும் குறிப்பாக வயது முதியவர்கள் வந்து அவங்களுடைய மறதி அப்படிலாம் வரும் பொழுது அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கான டயட் அப்படின்னு இருக்குது. பாலிஃபினால்ஸ், ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்னு வெவ்வேறு பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மாதிரி நல்ல போஷாக்கான உணவுகள் சாப்பிடும் பொழுது, எல்லாத்தையும் கலந்து சமச்சீராக சாப்பிடும் பொழுது, வயது முதியவர்கள் ஏற்படக்கூடிய இந்த மறதிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமாகாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு மைண்ட் டயட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு புறம் ஆராய்ச்சியாளர்கள் நிரூபணம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரி, முடிவு தான் என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்கலாம். பொதுவாகவே இந்த நியூட்ரிஷனிஸ்ட், இந்த உணவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க, மருந்து கம்பெனி மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவாக இருக்குன்னா, ஒரு நோய் ஒரு தீர்வு, அது மருந்து அப்படின்னு வராதிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட உணவில் ஒரு மாதிரி அப்சசிவாக தேடுறவங்க, டெஃப்லான் யூஸ் பண்ணக்கூடாது, மைக்ரோவேவ் யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி பயம் சார்ந்து தேடுபவர்கிட்டையும் இதைத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு நோய் ஒரு உணவு ஒரு தீர்வுன்னு வராதிங்க அப்படின்ட்டு. இன்னும் மேஜிக் ஃபுட். ஆனால் சமச்சீராக சாப்பிடும் பொழுது, என்ன சமச்சீராக அப்படின்னு சாப்பிடும் போனால் ஃபுட் பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். எது எவ்வளோ சாப்பிட்லாம், எது கீழ் நிறையா சாப்பிடணும், எது குறைவாக சாப்பிடணும், இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே சொல்லியான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட. கீழே இருக்கிறது நிறைய காய்கறிகள் பழங்கள், 5 to 6 servings per day, 5-6 தடவை ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து மாவு சார்ந்த பொருட்கள், அரிசி, தோசை, கோதுமை, இந்த மாதிரி. அதுக்கு அடுத்து அதை விட கொஞ்சம் குறைவாக சாப்பிட வேண்டியது வந்து பால் சார்ந்த விஷயங்கள். அதை விட கொஞ்சம் குறைவாக சாப்பிட வேண்டியது இறைச்சி சார்ந்த விஷயங்கள். அதையும் விட சற்று குறைவாக சாப்பிட வேண்டியது எண்ணெய் சார்ந்த விஷயங்கள். இதுதான் இந்த பிரமிட். மேலே உச்சத்தில் இருக்கிறது வந்து ஜங்க் ஃபுட், அதாவது சிப்ஸு, சாக்லேட்டு, கொக்கோ கோலா, அந்த மாதிரிலாம். அதெல்லாம் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அதிகபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு 2 தடவை அதிகபட்சம் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க பிரமிட். ரொம்ப யோசிக்காமல் நம்ம கிடைக்கக்கூடிய அன்றாட உணவுகள் இருந்து கரெக்டாக மைண்ட்ஃபுல்லாக எதை சூஸ் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத கவனம் செலுத்தினாவே போதும்.
அது கூட லைஃப் ஸ்டைல், அதாவது இந்த கட் வால் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல், நிறைய உடற்பயிற்சி, இதெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. சரியாக உணவை உட்கொள்வோம், மகிழ்வோடு இருப்போம், மனநலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.